எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 5-9 வரை. மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழித்த ஆடையோடும் மேலாடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டு விட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கும் ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களின் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து 30வது வயதில் தன்னுடைய இறையாட்சி பணியை ஆரம்பிக்கின்றார். அப்படி அவர் அந்த இறையாட்சி பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது தனக்கு துணையாக தன்னோடு உடன் பணிபுரிய 12 திருத்தூதர்களை பெயர் சொல்லி தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். பயிற்சி பெற்ற இந்த திருத்தூதர்களை பணியிடங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆக சந்திக்கின்ற மனிதர்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் வழியாக இறைவனுக்கு அன்பு பணியை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை அவர் எண்பித்து காட்ட தன்னுடைய திருத்தூதர்களை இருவராக பணித்தலங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்க பெற்றவர்கள். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் திருத்தூதர்களுக்கு இணையாக இருக்க ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் வாழுகிற இடத்தில், பணி செய்கிற இடங்களில், நம்முடைய குடும்பத்தில் இந்த இறையாட்சி பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும். நாம் இருக்கின்ற 4 சுவற்றுக்குள்ளாக இருக்கின்ற நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வீட்டில் இந்த இறையாட்சி பணியை ஆரம்பிக்க வேண்டும். ஆக இறைவாதி வாசித்து சிந்திக்க, அதே நேரத்தில் சிந்தித்ததை செயல்படுத்த நம்மை நாம் பக்குவப்படுத்துவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் உம்முடைய அன்பு திருத்தூதர்களைப் போல பெயர் சொல்லி உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நல்லதொரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து இறை வார்த்தையை வாசித்ததை எங்கள் குடும்பங்களில், எங்கள் இல்லங்களில், வாழுகிற இடங்களில்
பணி செய்கிற பணித்தலங்களில் அதை எங்களுடைய வாழ்வால் வார்த்தைகளால் அறிவித்து அதுக்கேற்றபடி திருத்தூதி பணி செய்ய எங்களை பக்குவப்படுத்தி வழிநடத்திடணும். எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.